சோஷியல் மீடியா அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன் இந்த 2மே ஒண்ணுதான். இந்த 2 பேருமே தனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, தன்னுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கு, அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத யோசிக்க தவறிட்டு, அதுக்கு பதிலா அந்த ரியாலிட்டி, அதாவது பிரச்சனை அப்படிங்கிற ரியாலிட்டில இருந்து கொஞ்ச நேரம் எஸ்கேப் ஆயிடணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்படுறது தான் ட்ரக். அதே மாதிரிதான் நம்ம சோஷியல் மீடியாவையும் யூஸ் பண்றோம். அப்படியே மைண்ட்லெஸ்ஸா என்ன பாக்குறோன்னே தெரியாம அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே போறோம் பாத்தீங்களா? அதுதான். சோஷியல் மீடியாவ உங்க தேவைக்கு பயன்படுத்த கத்துக்குங்க. அதாவது ஒரு பிசினஸ் நடத்துறீங்க, அத ப்ரமோட் பண்றதுக்கோ, இல்ல உங்க பிசினஸ்க்கு தேவையான ஸ்கில்ஸ நீங்க லேர்ன் பண்றதுக்கோ, உங்களுக்குள்ள டேலண்ட்ட அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கோ, நீங்க ரொம்ப லோவா ஃபீல் பண்ற நேரத்துல, ரொம்ப மன விரக்தியில இருக்கிற நேரத்துல, உங்கள மோட்டிவேட் பண்றதுக்கோ, இன்ஸ்பயர் பண்றதுக்கோ நீங்க தாராளமா சோஷியல் மீடியாவ பயன்படுத்தலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோஸை மாத்திரம் பாருங்க. இந்த மைண்ட்லெஸ் ஸ்க்ராலிங்கிறது பெரிய தப்பு. பல பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில மன ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கும். மாத்திக்கிங்க. திஸ் இஸ் கிருஷ்ணபிரியா.